வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு கிரைம் பேட்ரோல்ல ஒரு சூப்பரான எபிசோட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கிரைம் பேட்ரோல்ல இந்த இன்ஸ்பெக்டர் வர கதைலாம் நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, இந்த கதையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இதோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். அது என்னன்னா, எரிஞ்ச நிலைமையில ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. காருக்கு பக்கத்துல அந்த பொண்ணோட பாடி கிடைக்குது. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் மட்டும் இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னா வீட்டை வச்சு கூட அவ பண்ணிருக்கலாம், எதுக்காக இந்த இடத்துல வந்து எரிச்சு அவளை சாவடிச்சிருக்கணும், ஏதோ இதுல மர்மம் இருக்குன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பேரலா இன்னொன்னு ஸ்டோரியும் நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு ஸ்டோரியும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை காட்டுறாங்க. அந்த பகுதியில ஒரு பொண்ணு எரிஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவளையே எரிச்சுக்கிட்டாளா இல்ல வேற யாராவது இந்த பொண்ணை எரிச்சாங்களா என்னன்றது தெரியல. இப்ப இந்த இடத்துல அந்த பொண்ணு எரிரா பாத்தீங்களா, காலையில ஆளுங்க பார்த்திருப்பாங்க, போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பத்தி சுத்தமா தெரியல, ஏன்னா முழுசா அந்த பொண்ணு எரிஞ்சிருக்கா போல. அந்த பொண்ணோட திங்ஸ் பக்கத்துல இருக்கு, குறிப்பா போன் இருக்கு. இந்த போனோட லாக்கை எடுங்க, நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதை தாண்டி அந்த பொண்ணோட காருமே பக்கத்துல தான் இருக்கு. இந்த காரோட டீடைல் என்ன ஏதுன்றதை எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொளுத்தி இருக்கா அப்படின்றது தெரியுது. பக்கத்துல தான் அவ வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு, கேன் வேற வச்சிருக்கால, என்ன ஏதுன்றதை விசாரி அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு ஸ்டோரியை காட்டுறாங்க. அடல்ட் வெப் சீரிஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கிற ஒரு டைரக்டர் இருக்கார்ல, ஈஷான்ற ஒரு பொண்ணை வச்சு சீன்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஆக்டர் அந்த இடத்துக்கு வரான். இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் சீன் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரை பார்க்கறதுக்காக ரூபேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்காக நிறைய பேரை கூட்டு வருவான் போல. அந்த மாதிரி தான் இப்ப மீரான்ற ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். இந்த டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, புதுசா வந்திருக்க மீரான்ற பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைரக்டர் அவ்வளவு நல்லவர் இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்ப இவருமே அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுமே எனக்கு ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவரு ஒரு காலத்துல படம்லாம் எடுத்திருப்பாரு, இப்பதான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப இவருமே ஒரு சீன் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி நடிச்சு காட்டணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, நீ என்ன செடியூஸ் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி பேசி காட்டுன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, செம்மையா கடுப்பாயிடுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மீரான்னு சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணுமே அந்த மாதிரி சீன் எல்லாம் என்னால பண்ணி காட்ட முடியாது, அந்த மாதிரி படத்துலயே என்னால நடிக்க முடியாதுன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏ ரூபேஷ், பேசி புரிய வை அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டரும் திட்டி அனுப்பி விடுறாரு. இந்த ரூபேஷை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார அண்ணனா இருப்பாரு. கிராமத்தை விட்டு வந்துட்ட, இப்ப சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ, நீ நினைக்கிற மாதிரிலாம் சினிமா இப்ப கிடையாது, நிறைய மாறிடுச்சு, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டாதான் வாய்ப்பு கிடைக்கும், நான் சொல்றது கேளு, இந்த படத்துல நடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இந்த வெப் சீரிஸ்ல நடின்னு சொல்லிட்டாரு. இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் என் வீட்டுல இருக்காத, கிளம்புன்ற மாதிரி இவருமே இவங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இருக்காரு. எப்படியோ அவங்க திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் இவர் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. இப்ப இந்த பொண்ணு மீராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மீராக்கு பசி வேற பயங்கரமா எடுத்துட்டு இருக்கு. இந்த பொண்ணுமே திரும்பி ஊருக்கு போலான்னு பார்த்தா ஊர்ல இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஊரை விட்டு இவங்க ஓடி வந்திருப்பாங்க. இப்ப செம்மையா பசிக்குதுல, அங்க இருக்க ஒரு டீ கடைக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. காசு தானே கேட்கும் போது இந்த பொண்ணு தேடுற மாதிரி பாவலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தமா இந்த பொண்ணு கிட்ட காசு இல்ல. இந்த பொண்ணுமே சடனா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏ பொண்ணு நில்லு நில்லுன்ற மாதிரி அந்த டீ கடைக்காரர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தன் இவங்களை லாக் பண்ண மாதிரி மறைச்சு வச்சுக்கிறான். இவனோட பேரு ரூபன் அப்படின்றது. இவன் யாரு என்னன்னு கிளியரா தெரியல. இந்த ரூபனை உங்களுக்கு தெரியும் போல. அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரோட டீம் இருக்காங்கல்ல, அந்த கார் யாரு பேர்ல இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. மாயான்ற ஒரு பொண்ணு பேர்ல தான் இருக்கு. இதுதான் மாயாவோட போட்டோன்ற மாதிரி போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க பெட்ரோல் வாங்கி இருக்கிறது பதிவாயிருக்கு. சோ இந்த பொண்ணே வந்து பெட்ரோல் வாங்கியிருக்கா, அந்த இடத்துல போய் தற்கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி போன் இருக்கு பாத்தீங்களா, அதுமே ஓபன் ஆயிருது. போன்ல என்ன இருக்குன்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அது என்னன்னா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. சோ இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் இவளே எரிச்சு இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. சரி இது கண்டிப்பா தற்கொலை தான், கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா உறுத்தலா இருக்கு. இல்ல
இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா சாவறதுக்கு நிறைய வழி இருக்கு, அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்க போறானா ஈஸியா அவ வீட்லயே இறந்து போயிருக்கலாமே, எதுக்காக இந்த மாதிரி சாவணும், இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு, அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணோட பாடி இருக்குல்ல, அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. அந்த பொண்ணு எரிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா யாரோ சாவடிச்சு இப்படி எரிச்சு கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா டீமை சேர்ந்தவங்க இவர் தேவையில்லாம இந்த கேஸை காம்ப்ளிகேட் ஆகிக்கிட்டு இருக்காரு, எப்பயோ முடிஞ்சு போன கேஸ்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அந்த ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. டைரக்டர் அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. நம்ம என்ன மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன போய் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுமே இருக்காங்கல்ல, இஷாவோட ட்ரெஸ் இன்னும் ஆட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி நமக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது நடிக்கலாம் மாட்டேன் மீரான்னு ஒரு பொண்ணு போனாங்கல்ல, அந்த பொண்ணு நடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பொண்ணும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை தான் எடுக்க போறாங்க போல. நீ வா மீரா அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. அந்த மீராவும் அந்த இடத்துக்கு வராங்க. ரொமான்ஸ் பண்ற மாதிரி போனோம்ல, ஆனா இந்த மீராக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரூபேஷ் தான் சமாதான பத்தி கூட்டு வந்திருக்காரு போல. இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி பாதியிலேயே இவங்க ரூம்குள்ள ஓடிடுறாங்க. டைரக்டர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. சார் நீங்க கோவப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இஷா இருக்காங்கல்ல, பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு தான் முதல்ல கிடைக்கும், இதை நல்லா யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போனோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இவங்க பயங்கரமா சமாதானப்படுத்துறதுனால மீராவும் நான் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சார் நான் சமாதானப்படுத்திட்டேன், இப்ப எடுங்க சார் அப்படின்ற மாதிரி டைரக்டர் கிட்ட சொல்றாங்க. இந்த வாட்டி இவங்க இருக்காங்கல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லபடியா இந்த சீனியும் எடுத்து முடிச்சிடுறாங்க. மீராக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு பழக ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா மீரா வச்சு ரூபேஷ் தான் நிறைய காசு சம்பாதிக்கிறாரு. அதாவது ரூபேஷை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார அண்ணன், இந்த மாதிரி நடிக்க வைக்கிறதுக்காக இவங்க கிட்ட கமிஷனா நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப கமிஷன் வாங்குறது இஷாக்கு தெரிஞ்சிருது. இவன் அநியாயத்துக்கு வாங்கிட்டு இருந்து கமிஷனா வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல எனக்கு ஹெல்ப் பண்றாருல அப்படின்ற மாதிரி மீரா சொல்றா. இல்ல இதெல்லாம் அநியாயத்துக்கு கமிஷன், ரூபேஷ் இதுக்கப்புறம் இவகிட்ட கமிஷன்லாம் வாங்காத, இதுக்கப்புறம் இவளை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தேவையில்லாம இல்ல தலையிடாத இஷான்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும், கிளம்புன்ற மாதிரி இவங்க ரூபேஷை இங்க இருந்து துரத்தி விடுறாங்க. மீரா எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால இவர் மீராவையும் முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த இஷா இருக்கா பாத்தீங்களா, அம்மா கூட சேர்ந்த மாதிரி இந்த மீராவை வீட்டுக்கே கூட்டு வந்துட்டு இருக்கா. அம்மாவும் அக்காவும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமா தம்பி ஒருத்தனுக்கு பிடிக்காது. அதாவது இஷாக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்கும் போது, என்னடா புதுசா யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்ற மாதிரி இவனுமே வேகமா வீட்டுக்கு வந்துடுறான். ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்க வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப இவள வேற எதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க, அனுப்பி விடுங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நீ எதுவுமே பண்ணாம வெட்டியா சுத்திட்டு இருக்க, நீ ஒரு வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினா பரவாயில்ல, ஒன்னால தான் வேலைக்கு போக முடியல, அப்புறம் என்னன்ற மாதிரி தம்பியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. தம்பி எதிர்த்து பேசுறான்ல, அதனால இஷா பலார்னு கண்ணத்துல அறையிறாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த வீட்டுல நீ இருக்காதன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு வந்ததுனால தானே நம்மள அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அவனும் மீராவை முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறான். ஆக்சுவலா எரிஞ்சு போன பொண்ணோட பேரு மாயான்றதையும் உங்களுக்கு தெரிய வந்தது பாத்தீங்களா. மாயாவோட வீட்டை சேர்ந்த எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. மாயாக்கு அப்பா இல்ல அம்மா இருக்காங்க, அதே மாதிரி 2 அண்ணனுங்க இருக்காங்க. அவங்களுமே மாயாவோட பாடியை பார்த்து ஃபீல் பண்றாங்க. சுத்தமா அடையாளம் தெரியல, எரிஞ்சு போயிருக்கிறதுனால சுத்தமா தெரியல. ஆனா திங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா மாயாவோட அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. ஆனா மாயா அம்மா கூட இல்லாம தனியா இருக்காங்க. அது ஏன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கு மாயாவோட அம்மாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா மாயாக்கு வீட்டுல ஃப்ரீடமே இல்லன்ற மாதிரி மாயா ஃபீல் பண்ணிருப்பாங்க. 2 அண்ணனுங்க இருக்காங்கல்ல, அண்ணனுங்க எப்ப பாரு யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க, நைட்டு நேரம் எதுக்காக போனை யூஸ் பண்றன்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மாயாக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சம்பாதிக்கிறேன் ஆனா எனக்கு ஃப்ரீடமே இல்லாம இருக்கு, அதனால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு கிளம்பி இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசிக்கா டாக்டரா இருப்பாங்க, தெரப்பி மாதிரிலாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி டாக்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறது. ஆக்சுவலா அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டாக்டருக்கு கீழே வேலை பார்த்தா சார், அந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டாரு. என் தங்கச்சிக்கு பெருசா விருப்பம் இல்ல, ஆனா அவர் பொண்ணு கேட்டு வீட்டுக்கே வந்தாரு சார், சின்ன பிரச்சனை மாதிரி ஏற்பட்டதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈஷாவை பாக்குறதுக்காக ஒரு பிசினஸ் மேன் வந்திருக்காரு. ரொம்ப வயசானவரா இருப்பாரு. ஆனா இந்த ஈஷாவும் பயங்கரமா ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி வா வெளியே போலான்ற மாதிரி அந்த பிசினஸ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஈஷாவை வீட்டை விட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஈஷாவோட அம்மா இருக்காங்கல்ல, இவர் பெரிய பிசினஸ் மேன், என் பொண்ணை வச்சு படம் எடுக்க போறாரு, அதனால தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வெளியே போறாங்க. நீ கவலைப்படாத, உன்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், உனக்குமே வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த ஆன்டி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த மாயா ஒரு வீட்டுல இருந்தாங்க பாத்தீங்களா, அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக போலீஸுங்க வந்திருக்காங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்
இருக்கும்போது இந்த அண்ணனுங்க திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்ற மாதிரி போலீஸுமே சந்தேகமா பாக்குறாரு. அங்க மாயாவோட டைரி எல்லாம் கிடைக்குது. அந்த டைரியில சில பேப்பரை கிழிச்ச மாதிரி இருக்கு. என்ன சில பேப்பர் கிழிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, இந்த பேப்பரோட ரிஃப்ளெக்ஷன் பின்னாடி இருக்குல்ல, அது மூலியமா பேப்பர்ல என்ன டீடைல் இருந்ததுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த ரெண்டு அண்ணனுங்க மேல எனக்கு லைட்டா டவுட் இருக்கு, அவங்க மேலயும் கண்ணை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு மாசத்துக்கு மேல இஷாக்கும் மீராக்கும் வாய்ப்பே கிடைக்கல. என்ன வாய்ப்பே கிடைக்கலன்ற மாதிரி மீரா சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப இஷா என்ன சொல்றாங்கன்னா, வாய்ப்பு கிடைக்காத போது நம்ம தான் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு பிசினஸ் மேன் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த பிசினஸ் மேன் ஃப்ரெண்டை நீ பாக்குறதுக்காக போ, உனக்குமே படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன்ற மாதிரி சின்னதா ஒரு ட்ரெஸ்ஸை காட்டுறா. என்ன இவ்வளவு சின்னதா இருக்குன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி ஈஷாவும் வற்புறுத்துறா. சரி ஓகேன்ற மாதிரி இந்த மீராவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப மாயாவோட போஸ்ட்மார்ட்டத்துல சில விஷயங்கள் தெரிய வருது. மாயா ஏதோ மயக்க மாத்திர மாதிரி கடைசியா எடுத்திருக்கான்றது தெரிய வருது. ஆனா அதனால கூட சாவல, யாரோ கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் எரிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. நான் சொன்னேன்ல, இது தற்கொலை கிடையாது, திட்டமிட்ட கொலைன்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்க இதுக்கு முன்னாடி நம்பாம இருந்தாங்கல்ல, ஆமா சார் நீங்க சொன்னது கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. சோ சாவடிச்சிருக்காங்கன்னு தெரியுது, யாருக்கு மோட்டிவ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், திரும்பி அந்த ஃபேமிலி கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இது ஆணவ கொலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவ டாக்டரை விரும்பி இவங்க ஏத்துக்காம கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி இந்த ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அந்த டாக்டரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த வயசான டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உங்களுக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன போச்சு தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பேர் அனில் அப்படின்றது. இவருமே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு கீழே தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. இவர் வந்து பெருசா அவங்க கிட்ட வாடகையில காசே வாங்க மாட்டாரு. நீ சம்பாதிக்கிறத நீயே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஆஃபர் நான் தரதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உன் மேல எனக்கு ஆசை இருக்கு, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மாசம் மாசம் வாடகை காசை தந்துருமா, அதே மாதிரி நான் ஒன்ன எதுக்காக அசிஸ்டண்டா வச்சுக்கணும், வேற யாரையாவது அசிஸ்டண்டா வச்சுக்கிறேன், இந்த இடத்தையும் காலி பண்ணிடு அப்படின்ற மாதிரி அனில் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டோன்னே இவங்க முகமே மாறிடுது. ஏன்னா இவர்கிட்ட இருக்கிறதுனால தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவரை விட்டுட்டு போயிட்டா எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரிமா சீக்கிரம் காலி பண்ணிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையில இதுதான் சார் நடந்தது. சரி வீட்டை சேர்ந்தவங்க கிட்டயும் பேசி பார்க்கலாம், வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட இதை பத்தி சொன்னேன், வீட்டை சேர்ந்தவங்களுமே கோவப்பட்டாங்க, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் சார், அதுக்கப்புறமும் என்னோட இடத்துல தான் அவ வேலை பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டா சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையான்னு கேக்குறாங்க. சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இந்த அனில் சொல்றாரு. இப்ப ஈஷா வீட்ல இல்ல போல, ஈஷாவோட தம்பி மட்டும் தான் வீட்ல இருக்கான். அந்த சமயம் மீரா இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்கு போலான்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவனுமே அங்க இருக்க அவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கலான்ற மாதிரி குளிச்சிட்டு இருக்கும் போது சட்டுன்னு உள்ள வந்து எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து ஈஷா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி துரத்தி வர்றாங்க. அந்த டைரக்டர் ஏற்கனவே ஈஷா கூட நிறைய ஒர்க் பண்ணிட்டாரு பாத்தீங்களா, அதனால இந்த வாட்டி லீட் ரோலை வந்து மீராக்கு தந்துடலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. சார் எனக்கு ரோல் இல்லையான்ற மாதிரி ஈஷா கேக்குறாங்க. ஒரு சாங்குக்கு மட்டும் நீ வந்துக்கோ அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. இதுல ஈஷா செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. இந்த மீராவை கூட இருந்து வளர்த்து விட்டதே நம்ம, இப்ப நமக்கே காம்படிஷனா மாறிட்டாலே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவம் வருது. ரூபேஷும் இந்த இடத்துல தான் இருக்கான். இவங்க ரூபேஷை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவகிட்ட இருந்து வர வருமானத்தை நான் தானே கட் பண்ணேன், திரும்பி அந்த வருமானம் உனக்கு வேணும் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா வேணும்ன்ற மாதிரி ரூபேஷ் சொல்றான். திரும்பி அவ வாங்கிட்ட வர மாதிரி நான் ஏதாவது வழி பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது மீராக்கு எதிரா ரெண்டு பேருமே சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த ரூபேஷ் இருக்காரு பாத்தீங்களா, மீரா காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. எவ்வளவு நாள் காணோன்னு கேட்கும் போது 4-5 நாளா காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி கோவமா இந்த அசிஸ்டன்ட் கேக்குறாரு. இல்ல சார் அவளை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் தங்கிட்டு இருந்தா, அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் அவ போல, அதனால தான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன், ஒருவேளை அந்த ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்கும் போது நான் ஏஜென்ட்டா இருக்கேன் சார், இவளை பொறுத்த வரைக்கும் வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டரும் என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்கிறாருல, அப்ப இஷாவோட வீட்டை பத்தி எல்லாம் தகவலை கேட்டு வாங்கிக்கோ, அந்த இடத்துல போய் விசாரணை பண்ணலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இஷாவோட வீட்டுக்கு விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஏன்னா மீரா இங்க தானே இருந்தா, அதனால தான் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஈஷாவும் அம்மாவும் வெளியூருக்கு போற மாதிரி பிளான் வந்திருக்கும், மீரா நீ மட்டும் தனியா இருந்துப்பல, தனியா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி மீரா ஏத்திருப்பா. ஆனா இவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது மீரா வீட்லயே இருந்திருக்க மாட்டா, என்னாச்சுன்னு தெரியல, சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
இவங்களே ஏதாவது பண்ணிட்டு போய் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுக்கு டவுட் வருது. இதை தாண்டி இந்த இஷாவோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா, இவங்க பேசுற எல்லாத்தையுமே வாசல்ல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் மட்டும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை தம்பியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பண்ணிருப்பாங்களா, அந்த பொண்ணை சாவடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சந்தேகப்படுறாரு. அந்த மீரா இங்க ஸ்டே பண்ணதுனால அவளோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணுன்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் வேணான்னு இந்த ஃபேமிலி சொல்றாங்க. அதை மீறியும் இங்க இருக்க ஆளுங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது மீராவோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்னு கிடைக்குது. அதை பார்க்கும் போது ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா மீராக்கு HIV பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஃபேமிலி கிட்ட கேட்கும் போது எங்களுக்குலாம் தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இதனால கூட சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா டீடைலையும் சொல்லிட்டு இருக்காரு. இதனால எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அந்த டைரக்டர் ஏதாவது தப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு வேலை பரவி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம டைரக்டர் கிட்டயும் விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா டைரக்டரும் அந்த மீரான்ற பொண்ணு அடிக்கடி போன்ல பேசினதுலாம் தெரிய வருது. இப்ப டைரக்டரை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சார், முதல்ல மீராக்கும் எனக்கும் பெருசா செட் ஆகல சார். ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா நடிக்க ஆரம்பிச்சிட்டா, நல்லா கோஆபரேட் பண்ணா சார். அதே மாதிரி நீங்க முன்ன மாதிரி சினிமா படம் எடுங்க சார், நான் ஃப்ரீயாவே நடிச்சு தரேன்ற மாதிரிலாம் சொன்னா, நானும் அவளும் ஃப்ரெண்டு மாதிரிலாம் பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எங்களுக்குள்ள தப்பா எந்த ஒரு விஷயமும் நடக்கலன்ற மாதிரியும் சொல்றாரு. அசிஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. ஒன்னு டைரக்டர்னால ஏதாவது நடந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ரூபேஷ்னு ஒரு ஏஜென்ட் இருக்கான்ல, அவனால கூட ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது இஷாவோட தம்பியும் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா ஆங்கிள்லயும் நம்ம யோசிக்கணும். இதை தாண்டி அந்த மீராவோட சோசியல் மீடியா அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் பொண்ணு ரூபன் ஒருத்தன் அடிக்கடி பேசியிருக்கான் சார், இந்த ரூபனை கூப்பிட்டு விசாரிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. ஆக்சுவலா மாயாவோட டைரியில ஏதோ எழுதி இருந்தாங்க, அது உங்களுக்கு தெரியல, செக் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த டைரியில மாயா என்ன எழுதி கிழிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. 2-3 பேஷண்டோட பேர் அங்க எழுதி இருக்கு, அவங்களோட நம்பரும் எழுதி இருக்கு. பேஷண்டோட பேர்ல பார்த்தா மீராவோட பேர் எழுதி இருக்கு. அப்ப மீராவும் மாயாவும் கனெக்டடா, எந்த விதத்துல அவங்க கனெக்ட் ஆகுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு ஆங்கிள் எனக்கு தோணுது, அந்த ஆங்கிள் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இறந்து போன மாயா இருக்காங்கல்ல, அவங்க பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் உங்க சைடுல எல்லாம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்கிறாரு. டெக்னிக்கலா ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு, அவங்க சைன் மட்டும் கொஞ்சம் அலைஞ்சிருச்சு, வேற யாரையாவது வச்சு அதே மாதிரி நீங்க சைனை போட்டுக்கிட்டா கூட எங்களுக்கு ஓகே, உங்க சைடுல அப்படி பண்ண முடியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், சில கேஸ்ல வந்து இந்த மாதிரி சைன்லாம் அலைஞ்சிரும், நாங்க நல்ல டெக்னிக்கலான பர்சனை பார்த்து அந்த சைனை வாங்கிடுவோம், அதாவது சம்பந்தப்பட்டவங்களோட சைன் மாதிரியே போடுறவங்களை பார்த்து சைன் வாங்கிடுவோம் சார், என்கிட்ட தந்தீங்கன்னா நான் சைனை போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார், எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி இவங்களுமே பேப்பர்ஸ் எல்லாம் தந்துடுறாங்க. இவனை ஃபாலோ பண்ணுங்க, இவன் எங்க போறான்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள போனவர் கொஞ்ச நேரத்துல சைன் போட்டு எடுத்துட்டு வெளியே வராரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்து லாக் பண்ணிடுறாங்க. அப்படி யார்கிட்ட ராஜா நீ இவ்வளவு சீக்கிரத்துல சைனை வாங்கின, அந்த ஆளை நாங்களும் பார்க்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப வேகமா இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்னன்னா, இறந்து போனதா மாயான்னு நினைச்சோம்ல, அங்க மாயாவும் அண்ணனுங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாயாவும் குடும்பமும் சேர்ந்த மாதிரி தான் பிளான போட்டிருக்காங்க. அது என்னன்னா, மாயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கிளினிக் வைக்கிற அளவுக்குலாம் காசு கிடையாது, காசு நிறைய தேவைன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணனுங்களுக்கும் பிசினஸ் பண்றதுக்கு காசு தேவை. அதனால தான் செத்து போன மாதிரி இன்சூரன்ஸ் காசை வாங்கலான்ற மாதிரி பிளான போட்டிருப்பாங்க. நீ சாக கூடாது, ஆனா செத்த மாதிரி கிரியேட் பண்ணும், அதுக்காக மீராவை யூஸ் பண்ணிருக்க, அப்படிதானே, எப்படி யூஸ் பண்ண ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்களுமே இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் வேற சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டார்ல, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அப்செட்ல இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது மீரான்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் நடிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றா. நான் செக் பண்ணும் போது எனக்கு HIV பாசிட்டிவ்னு தெரிய வந்தது, நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன், தெரியாம என்ன தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாங்க, அதனால தான் இது வந்துருச்சு போல, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் முடிவெடுக்காதீங்க, தப்புன்ற மாதிரி இவங்க சமாதானம்லாம் படுத்திட்டு இருக்காங்க. ஆனா சமாதானப்படுத்திட்டு இருக்க இந்த மாயாக்கு ஒரு பிளான் தோணுது.
நம்மளோட தேவைக்காக இவ்வளவு பலி கொடுத்துட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு மாத்திரைலாம் எழுதி தரேன், அந்த மாத்திரையெல்லாம் போடுங்க, நம்ம வெளியே வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் வெளியே சந்திக்கலாம், அந்த சந்திக்கிற டைம் நீங்க இந்த மாத்திரையை போட்டுட்டு வாங்க, 2 மாத்திரையை போட்டுட்டு வாங்கன்ற மாதிரி இவங்க தந்திருப்பாங்க. 2 மாத்திரை போட்டா உயிரே போயிடும். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ 2 மாத்திரை போட்டிருப்பா, நம்ம போனா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி நான் வந்து பார்க்கும்போது அவ இறந்து போயிருந்தா, சரி இறந்து போயிட்டா, இவளை எரிச்சிட்டு நம்ம எரிஞ்ச மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கலான்னு பிளான போட்டேன். அதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்ற மாதிரி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் கேன்ல பெட்ரோல் வாங்கினதை வேணும்ட்டே தான் பதிவாக விட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட பிளானை பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இவங்க தான் சாமர்த்தியமா அந்த பொண்ணை சாக வச்சிருக்காங்க. அவ சாவணும்னு நினைச்சிருப்பா, இவங்க சாமர்த்தியமா சாக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இங்கதான் ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அவன் அன்னைக்கு 1 மாத்திரை தான் போட்டிருக்கா, 2 மாத்திரை எல்லாம் போடல. வேற யாரோ கழுத்தை நெரிச்சு தான் சாவடிச்சிருக்காங்க. நீ வரதுக்கு முன்னாடி யாரோ வந்து சாவடிச்சிருக்காங்க, அது யாருன்றத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நீ பண்ணதும் தப்பு தானே, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ஆளுங்க வந்து மாயாவை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. மீராவோட சோசியல் மீடியாவை செக் பண்ணும்போது ரூபன் ஒரு நபர் கிட்ட பேசினது தெரிய வந்தது பாத்தீங்களா. அந்த ரூபனை கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு டீ கடையில காசு தராம அவங்க ஓடி வரும்போது இந்த ரூபன் தான் தடுத்து காப்பாத்தி இருப்பாரு. ரூபன் கிட்ட விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. அதாவது மீராவோட ஊர்க்காரரா தான் இவர் இருப்பாரு. ரூபன் எப்படி இருக்க, நான் சினிமாக்கு ட்ரை பண்றதுக்காக அங்க வரலான் இருக்கேன், உன் இடத்துல ஸ்டே பண்ண வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இல்ல இங்க சுத்தி பசங்க தான், என்னால ஸ்டே பண்ண வைக்க முடியாது, சின்ன சின்ன ஹெல்ப் வேணா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க வந்ததை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ரூபேஷை நம்பி அவங்க வந்திருப்பாங்க. எதர்ச்சியா ஒரு நாள் திருடி மாட்டிக்கிட்டாங்க, அதாவது மாற்ற மாதிரி இருந்தாங்க, நான் தான் காப்பாத்தினேன். அப்ப மட்டும் நாங்க நம்பர்லாம் ஷேர் பண்ணி பேசிக்க ஆரம்பிச்சோம். அவங்க பிடிக்காம அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, அதை பத்தி அப்பப்ப என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அதாவது இந்த வேலைலாம் நான் பார்த்ததுனால எனக்கு HIV பாசிட்டிவ் வந்துருச்சு, நான் ஈஷான்ற ஒருத்தி கூட தங்குனேன், அந்த ஈஷான்றவ பிசினஸ் மேன் கிட்ட அனுப்புறன்ற மாதிரி தப்பான ஆளுங்க கிட்ட அனுப்பிட்டா. அதாவது அவர் படம் பண்ற ஐடியாலாம் கிடையாது, என் கூட ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக ஏமாத்தி ஈஷா அனுப்பி வச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரால் தான் எனக்கு வந்துருச்சு போலன்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. அந்த பிசினஸ் மேன் யாரு என்னன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல, ஈஷா ஃபேமிலியை மிரட்டி கேட்டா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பிசினஸ் மேனையும் நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும், அதே மாதிரி டைரக்டரை பிளட் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும், ரூபேஷ் இருக்கான்ல அவனோட பிளட் டெஸ்டையும் எடுங்க, இதை தாண்டி அந்த ஈஷாவோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரோட பிளட் டெஸ்டையும் எடுங்க, யார் மூலியமாவோ இவளுக்கு வந்திருக்கு, அவங்க கூட இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல இவளால யாருக்காவது இது வந்துருச்சுன்னு கூட கோவப்பட்டு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க ஈஷா கிட்ட அந்த பிசினஸ் மேனை பத்தி விசாரிக்கிறாங்க. இதை தாண்டி எல்லார்கிட்ட இருந்தும் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மேட்ச் பண்ணி ரிப்போர்ட் வரப்போது போல. அதுக்கு முன்னாடி எல்லாரையும் அடிச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. அந்த ஈஷா கடைசி வரைக்கும் பிசினஸ் மேனோட பேரையே சொல்லியிருக்க மாட்டாங்க, பேரை சொல்லவே இல்லையேன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பிசினஸ் மேனே உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும், என்ன பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களுமே போலான்னு அந்த இடத்துக்கு வராங்க. அவரை பாத்துக்கிறதுக்காக ஒரு பையன் இருக்கான், அவன் தான் ரூம்குள்ள கூட்டு வரான். அந்த பிசினஸ் மேன் இருக்காரு பாத்தீங்களா, நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்காரு. அதாவது அவருக்குமே HIV பாசிட்டிவ் வந்திருக்கு போல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீரா தான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அவ அப்பாவி பொண்ணு, நல்ல பொண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் அனுப்பி வைக்க சொன்னேன், பார்த்தா அவளால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த கோவத்துல நான் இருக்கும் போது தான் அவ தனியா நின்னுட்டு இருந்ததை நான் கவனிச்சேன். அவளோட கதையை முடிக்கணும்ன்றதுக்காக நான் அந்த இடத்துக்கு போய் அவளோட கதையை முடிச்சேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் தான் கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மாயா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மாயா செய்ய வேண்டியதை செஞ்சிருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாரு. எல்லாரும் பிளட்டையும் டெஸ்ட் பண்ணும்போது திரும்பி மீராவோட பிளட்டையும் டெஸ்ட் பண்ணிருப்பாரு. மீராக்கு HIV பாசிட்டிவ் இல்லன்றது தெரிய வந்திருக்கும். சொல்ல போனா ஈஷாக்கு தான் HIV பாசிட்டிவா இருக்கும். என்ன ஏதுன்றதை ஈஷா கிட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா இவங்க செக்கிங்காக மீரா கூட ஒன்னா தான் போயிருப்பாங்க. செக்கிங்ல இவங்களுக்கு தான் வந்திருக்கும். இவங்க ரிப்போர்ட்டை மாத்திரணும்ன்ற மாதிரி நேம் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க. நமக்கு தான் இருக்குன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. இவங்க நிறைய பேர் கூட ஒன்னா இருந்ததுனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். இவங்க பிசினஸ் மேன் கூட ஒன்னா இருந்ததுனால தான் பிசினஸ் மேனுக்கு வந்திருக்கும். ஆனா பிசினஸ் மேனு மீராவால தான் நமக்கு வந்ததுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஏன்னா இவங்க தான் மீராக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்குலாம் அந்த ப்ராப்ளம் இல்லன்ற மாதிரி நம்ப வச்சிருப்பாங்க. அந்த கோவத்துல இவர் மீராவை சாவடிச்சிருப்பாரு. தேவையில்லாம மீராவை நீ சாவடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே திட்டிட்டு இருக்காரு. உனக்கான தண்டனையும் கிடைக்கும்னு சொல்றாரு. ஈஷாவுமே நிறைய தப்பு பண்ணிருக்கால, அதனால அவளையுமே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. மீரான்ற பொண்ணு நடிக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஈஷா கூட சேர்ந்ததுனால தேவையில்லாம லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். நமக்கு உண்மையிலேயே HIV பாசிட்டிவ் வந்துருச்சு போலன்ற மாதிரி அவ ஃபீலிங்ல இருந்திருப்பா. மாயா யூஸ் பண்ணி சாவடிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க,
பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.